ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கண்ணாடி ஃபேஸை பார்த்துட்டு தாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட் போட்டு வீடியோக்கு ஒரு புதுசாக ஒரு எடிட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டை போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செஷனில். வெளியே போயிட்டு இப்போ சூரியனை காணுங்க, நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு. செம்ம கிளைமேட்டுங்க. இதில் எந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. மீனவே பார்த்தா மீனும் ரொம்ப சோகமாக இருக்குது. இதான் என் வாய்ஸும் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே சரியான சீக்கிரமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் எங்கள் டாம் அண்ட் ஜெரி ஃபேன்ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா செம்ம இதுங்க 90s கிட்ஸோட ஃபேவரட்னா டாம் அண்ட் ஜெரி தான் எல்லாருக்குமே. ஐ ஹோப் அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வாக்கிங் போகும்போது சரியான மழை அப்படின்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக தான் மழை பெஞ்சுது. சரி தான் ஒரு குல்லாவை போட்டு போயிடலாம் மழையிலேருந்து தப்பிக்க. அங்கே போய்ட்டால் ஃபுல்லாக மரமாக இருக்கும் டவரில் போய்ட்டா. ஸோ அது வரைக்கும் தப்பிக்கணும்ல. அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 kilometers ஆஃப் வாக் தான். ஏன்னா அப்போ தான் மசில்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நம்ம எடுத்தோடனே ரன்னிங் போனால் இதாயிரும். இன்றைக்கெலாம் டவரே ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சுங்க. ரொம்ப அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு 5 kilometers ஆஃப் ரன்னு அதையும் முடிச்சுட்டு ஒரு வார்ம்-அப்புக்கு கடைசியாக ஒரு 3 kilometers ஆஃப் ஒரு இன்னொரு வாக்கும் முடிச்சுட்டு என்னோடய கிலோமீட்டர்ஸை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் 14.93. வீட்டுக்கு வந்துட்டு என் தம்பி ஒரு கண்ணாடி வாங்கியிருந்தான். அவனுக்கே தெரியாமல் சும்மா நமக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோட்டோ ஷூட்லாம் கிடையாது, சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஒர்க் ஆரம்பித்தா தான் இருக்குங்க. 3 நாள் லீவு முடிச்சுட்டு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பெரிய இதுவாக இருக்குது. வெளியவே பார்த்தா செம்ம கிளைமேட்டுங்க. ஈவினிங்கு நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வெயிலே கிடையாது. எப்படி இருக்குது கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபோட்டோஸ். அந்த பொண்ணை ராதா கிருஷ்ணரை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன் கிப்ளியில். எப்படி மாசா. அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க வழக்கம் போல். இன்றைக்கி ஜிம்முக்கு போகும்போது அவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லை. இதாங்க ஜிம்மு. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங் ஒன்று எனக்காகவே லைட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி லேட் செஷனுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 sets ஆஃப் T-bar ரோயிங் 15, 12, 10 இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனுவலில் மிஷின் புல் இதுலேயும் 3 sets 15, 12, 10 ஓகேவா. இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து சப்போர்ட்டட் சீட்டட் ரோயிங்னா ஒரு 3 sets 15, 12, 10 இதில் நான் ஏன் 3 sets சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே ஹீட்டாக இருந்தவங்களால இது ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் ஒயிட் கிரிப் புல்னே ஒரு 3 sets 15, 12, 10 நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் யாராவது நடுவில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம போய் சொல்ல முடியுமா போகாதீங்கடான்னு? என்ன பண்ணுறது. கடைசியாக கண்டிஷன் செக். இன்றைக்கி சீவ்லெஸ் போடுறதுனால கண்டிஷன் செக் நல்லாவே தெரியுது எப்படி நல்லா ஹிட்டாக இருக்கா இல்லையான்னு. தேங்க்ஸ் கைஸ். நீ இதோட சைன் ஆஃப்